நம்மள போய் கேட்கல, அவங்களே கொண்டாந்து வேஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. கை கால் நமைச்சல் எடுக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள், கருப்பு அரிசி, மூங்கில் அரிசி, இன்னொரு ஜிம்னு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு இருக்கும். வி சீனிவாசனுங்க, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைங்க. வயசு 49ங்க. வயிறு வலி அதிகமாக நைட்டில் தூங்கவே முடியாது. இப்போ வர 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 வலி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கை கால் நமைச்சல் எடுக்குது. அது சொல்லியிருக்கிறேன். அவர் டேப்லெட் ஆயில் மட்டும் எழுதி தர நினைக்கிறாங்க. 2 லிட்டர் தண்ணி, இளநீர், ஜூஸ் ஐட்டம் இப்படி சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பாடு ஐட்டம்லாம் என்னென்னு சொல்கிறேன். காலையில் வந்து 3 சப்பாத்தி இல்லை 4 சப்பாத்திங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 இட்லி ரேஞ்சுக்கு சாதம், மோர். இடையில பார்த்தீங்கன்னா உங்கள் காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு அந்த கருப்பு கோணி கஞ்சி அதுக்கு காலையில் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து 10:30 மணிக்கு மருந்து சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு அது வந்து ஒரு 200 ml கருப்பு கோணி கஞ்சி அரிசி குடிச்சிட்டு ஒரு 1:30 மணிக்கு சாதம் மோர் சாப்பிட்றேங்க. ஒரு 3:30 மணிக்கு மாதுளம்பழம் அப்படியே உரிச்சி சாப்பிட்றேன். ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், பட்டாணி சுண்டல், மூக்கல்ல, பச்சை பயிறு, காராமணி சாப்பிட்றோம். நைட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், வெஜிடபிள் சாதம், தேங்காய் சாதம். இன்னொரு ஜிம்னு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பாடு எடுக்க முடியாது. சாப்பாடு கண்டாலே வெறிச்சு இதாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், திட்டுவேன், வேண்டாம் எத்தனை முன்ன எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. இப்போது வந்து ஓரளவுக்கு சாப்பிட முடியுதுங்க. இமோஷன் போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகுதுங்க. 10 நாள் சாப்பிட்டோம். ஆனால் இடையில கொஞ்சம் மாத்திரை எடுக்காமல் விட்டேன், சாப்பிடாம விட்டேன். ஒரு 15 நாள், ஒரு மாதமே எடுக்காமல் விட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த மாதம் 7ஆம் தேதி தான் உங்கள் மாத்திரை காலியாச்சு. அவங்க தான் எங்கள் அத்தை பையன், அவங்க ஒரு 20 மாத்திரைன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். நம்மள போய் கேட்கல, அவங்களே கொண்டாந்து வேஸ்ட்டாக எடுத்து சாப்பிடுங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செவுறு ஒட்டின்னு இருக்குங்களா? ஆமாம். ஆமாம், அது சாப்பிட்டுருந்துங்க. அது சாப்பிட வேணான்ட்டாரு, அது சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு. லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாருங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள், கருப்பு அரிசி, மூங்கில் அரிசி, வேறு எதுவும் நாங்கள் இது பண்ணலைங்க. தோசை மாவுலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. தோசை மாவு 10:30 மணிக்கு உங்களுக்கு பொண்ணு வச்சு சாப்பிட்றேன். 11:30 மணிக்கு அந்த கருப்பு கோணி கஞ்சி பண்ணி தராங்க, அது குடிச்சிக்கிறாங்க. 1 மணிக்கு சாதங்க அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருக்குறேங்க. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு மாதுளம்பழம், ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், நைட்டு சாதங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10:30 மணிக்கு 10 மணிக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. காலையில் நைட்டு அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறேன்.